ஓட்ஸை வச்சுக்கிட்டு காலங்காத்தால் நல்ல ஃபைபர் கண்டென்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே பார்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, 2 முட்டை உடச்சி போட்டுக்கோங்க. கூடவே உங்களுக்கு குடமிளகா, வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, அவங்களுக்கு பிடிச்ச காய்கறிலாம் கட் பண்ணி கூடவே கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ரொம்ப அவசியங்க, ஏன்னா கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கிட்டு தேவையான அளவு உப்பு இதில் தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு தவால் என்ன பண்ணுங்கன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால தான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அழகாக வெந்து வந்துடும். இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு ஒரு சைட் வைங்க. அவ்வளோதாங்க, மூடி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ யம்மியாக வந்துருச்சு பாருங்கள். ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். இதை திருப்பி போட்டு அடுத்தது அவ்வளோதான், நல்ல ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். என் புருஷ முகத்தில் நம்ம சந்தோஷத்தை பார்த்தீங்களா? இது 3 பக்கத்து இவர் ஒருத்தராக தான் இருக்க முடியும். ஸோ சக்ஸஸ். நம்ம யம்மி